நிறைய பேர் வந்து நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். இப்போ கங்கையில போய் நீராடினா வந்து நம்மளோட பாவம்லாம் குறையும் அப்படின்னு. இது எந்த மாதிரியான விளக்கம்? உண்மையிலே பாவம் குறையுமா? ஏன்னா இப்போ நீ வந்து ம். ஊர்பட்ட பாவம் பண்ணிட்ட. ம். நீ ஆடு வெட்டுவ, கோழி வெட்டுவ, ம். 10 பைசா வட்டிக்கு கொடுப்ப, நிறைய பணம் சம்பாரிச்ச. ம். கங்கையில் போய் குளிச்சின்னா பாவம் தீர்ந்துடும். திருப்பி வந்துட்டீங்கன்னா இந்த ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, உன் பணம் இருக்குது பாரு, அதெல்லாம் உந்துன்னு நினைக்கக்கூடாது. நினைக்கலன்னா பாவம் போவோம். ஆனால் அங்கே குளிச்சுட்டு வந்து மொத்தமாக வாரி போட்டுக்கணும் உட்காந்துக்கிறீங்கன்னா எங்கே பாவம் போவோம்? இது வந்து ஒரு பிரம்மை. ராமகிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர்கிட்ட கேட்குறாங்க, உன்ன மாதிரியே தான், சாமி கங்கையில் குளிச்சா பாவம் போயிடும். ஆமாப்பா போவோம். நான் குளிச்சுட்டு வந்தேன் சாமி. நீ எப்போ கங்கையில் குளிச்ச அப்படின்ட்டு. என்ன சாமி நான் குளிச்சேன்? ஆடப்பாவி, உன் பாவத்தெல்லாம் கைட்டு மத்தில் எழுற மாட்டிட்டு குளிச்சுட்டு வந்து இடத்து மாட்டின்னு வந்துட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா மனிதன் கங்கையில் போகிறான், இவன் எதை சாப்பிட மாட்டான். வெண்டைக்காய் போட்டால் குழகுழன்னு இவன் சாப்பிட மாட்டான் வீட்டில். அதனால ஒரு வெண்டைக்காய் வாங்கி அந்த கங்கை ஆற்றுல விட்டு நான் பாவத்தை விட்டுட்டுங்கன்னு. வெண்டைக்காவோட பாவம் வந்துச்சு சொல்லுமா? சரிதான். ஒரு கத்திரிக்காய் விடுவான், அதுவா பாவம் வந்துச்சு? நான் என்ன சொல்கிறேன், உடல் பாவம் வந்துச்சு. 2 கட்டை வரல வெட்டி கங்கையில் விட்டு பாவத்தை விட்டுட்டுங்கன்னா நியாயம் இருக்குது. உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத போய் பாவத்தை போச்சுன்னா எப்படி போவோம்? இது உன்னையே நீ ஏமாத்திக்கிற வழி இல்லையா? அதனால பாவம் கழிஞ்சது அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நீ இருந்த செயல்லேருந்து மாறுபட்டு இருக்கணும். நீ ஒரு 4 பில்டிங் வச்சுங்கிற, நிறைய பாவத்தை பண்ணிட்ட. சரி, இப்போ பாவத்தை நீ ஒழிக்கணும், என்ன பண்ணணும்? 4 பில்டிங்கை விற்று ஊருக்கோசம் செலவு பண்ணணும். நீ பிச்சை எடுக்கணும். அப்போ என்ன ஆச்சு? உன் பாவத்தை எந்த உலகத்தில் சம்பாரிச்சியோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை செய்து பாவத்தை அழிச்சிட்டேன். நானாக இருக்கிறேன்னு நிற்கணும். அதான் பாவத்தை அழிஞ்சது காரணம். நல்லா பேசிட்டு போயிட்டேன். அங்கே 20 பைசா வெட்டி ஸ்பீடு வெட்டின்னு விட்டுக்குன்னு அப்புறம் எங்கே பாவம் போகிறது சொல்லு சுவாமி. இப்போ கங்கை பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால நான் இன்னொரு கேட்குறேன். இப்போ கங்கையில் வந்து மிதக்கிற பிணங்களை வந்து அகோரிகள் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதற்கும் இறைநிலைக்கும் என்ன சுவாமி? ஒரு சம்பந்தமா கிடையாதுமா. ஏன் அப்படி பண்ணுறாங்க? அது ஒரு அமைப்புமா. இந்த அகோரின்னுட்டு அவன் வந்து செத்த எரிஞ்ச பொண்ணத்தெல்லாம் பிடிங்கி துண்டுறது அவனுக்கு வேலை. கறி வேக வச்சு துணலையா, அந்த மாதிரி அவன் எரிச்ச போனவங்க கங்கையில் எப்படின்னா ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். பார்த்துக்கிறியா நீ? பார்த்துக்கிறியா கங்கை கரையில்? வீடியோவில் நேரம் பார்க்கல. ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், அதில் எடுத்து பொண்ணத்தை படுக்க வச்சுருவான், அதை கொளுத்துவான், பாதி எரியும், கங்கை நதி அங்கே போகும். அதில் ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை இழுத்து விட்டான்னா அந்த ட்ரேல பத்துங்கிற போனை எகிரி போய் கங்கையில் ஊந்துடும். அதை எரிஞ்ச மிச்சம் மீதி, அந்த மிச்சம் மீதியை அதில் இருக்கிற மீன் கீன் அது இது துண்ணு போச்சுன்னு போகும். இப்போ இந்த கொரோனாவில் கங்கையே இல்லை, ஒரு பூனமாக தான் இருக்குது இல்லையா? எங்கே போவோம்? எத்தனை பொண்ணத்தை தான் அவன் துண்ணுவான்? துண்ணுட்டு அவனுக்கு இல்லை கொரோனா வந்துடும். அதனால அகோரியெல்லாம் பயந்தே ஓடி போட்டான். வந்து மரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சுவாமி, அப்படின்னு பார்த்தா இப்போ அவங்க வந்து எந்த மாதிரியான ரூபத்தில் இப்போ இருப்பாங்க நம்மளோட இந்த சமூகத்தில்? இப்போ உனக்கு உயிர் இருக்குதா இல்லையா? இருக்கு. காட்டு பார்க்கலாம். நான் நடமாடிட்டு இருக்கேனே, அதுதான். நம்ம நடமாடிட்டு இருக்கோமே, அதனால நடமாடின்னுக்கிற நீ உன்னை நடமாட வைக்கிறது உன் உயிர். ஆனால் அதை பார்க்க முடியல, காட்ட முடியல இல்லையா? அதே மாதிரி தான் சித்தர்கள். அதுக்கு பேர் என்ன? அருவம்னு பேர். அவங்க அருவமாக உலாவின்னுக்கிறாங்க. அவங்களால நம்மளால பார்க்க முடியாது, ஆனால் அவங்க நம்மளை பார்ப்பாங்க. நம்ம அவங்கள பார்க்குற சக்தி நமக்கு இல்லை. அதனால இந்த உடலை இயக்கிறது உயிர், ஆனால் உயிரை பார்க்குற சக்தி உடலுக்கு இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் சித்தர்களுடைய நிலைமை. ஓகே ஓகே சுவாமி. இப்போ வந்து முதியவர்கள் வந்து இளமை பெறறதுக்கு வந்து யோகத்தில் வந்து சாத்தியம்? அதெல்லாம் யாருமே இளமை பெற முடியாது. முதுமை தான். முதுமைன்றதை யாராலையும் தடுக்க முடியாது. முதுமையை தடுத்துட்டீங்கன்னா மரணத்தை தடுத்துடுவ. முதுமையை தடுத்துட்டுனா மரணம் எது உனக்கு? அதனால முதுமையை யாராலும் எந்த ஆன்மீகவாதியும் தடுக்க முடியாது. அது சித்தர்களுக்கு சாத்தியம், சராசரி மனிதனுக்கு சாத்தியம் இல்லை. சும்மானா ஏமாத்தின்னுப்பான். அந்த ஏமாத்தெல்லாம் இருக்கக்கூடாது. ஞானத்தில் உண்மையை மட்டும்தான் சொல்லணும்.
அதனால் யாராலும் எளிமையாக இப்போ சிவவாக்கியர் சொல்கிறாரு, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லாரால் விருத்துறம் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை. இப்போ அவர் பாடலில் சொன்னார், அடடா உடம்பெல்லாம் சிவந்து போயிடண்டா, நீ இளமையாயிடுவடான்னு சொன்னார். அது அவருக்கு சாத்தியம், நமக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா 1000 கெட்ட பழக்கங்களை நம்ம பண்ணிக்கின்னு அவர் சொன்னது நமக்கு ஒத்து வராது. உத்தமமாக இருந்தவனுக்கு அவனுக்கு சாத்தியம், நம்ம தான் உத்தமனாக இருக்கிறதே இல்லையா. நம்ம ஊரை பார்த்து குறை சொல்லிக்கினே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டோம் இல்லையா. அப்புறம் நம்ம எங்கேருந்து அவங்க நிலையை ஏற்றுறது, அது சாத்தியம் இல்லாத விஷயமா. சுவாமி இப்போ வந்து தியானம் வந்து ஒருத்தனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ தியானம் செய்யறதுக்குன்னு சில முறைகள் இருக்கா? இல்லை நிறைய முறைகள் இருக்குது. முறை இல்லாத தியானம்ன்றது பொய். இப்போ கோவிலுங்களில் போனால் அப்படியே கண்ணு மூடிக்கின்னு மூளைக்கு உட்காந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டால் தியானம் பண்ணுறேன்னுவாங்க. கண்ணு மூடிக்கின்னு யோசிப்பாங்க, பொண்டாட்டி சோறு கட்டிட்டாலா இல்லையான்னு தெரியலையோ, வேலைக்கு போகணுமே, அந்த பொண்ணு காலேஜுக்கு போச்சா இல்லையான்னு தெரியலன்னு யோசிச்சு கண்ணு மூடின்னு உட்காந்துருமா. தியானமா சொல்லுமா? இருக்க முடியாது. தியானம்ன்றது உன் நிலையை இழக்கிறது தியானம். விழிப்பில் இருக்கிறது தியானம் கிடையாது. விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தியானம். விழிப்பு நிலையை நீ தாண்டி இருந்தீங்கன்னா 8 மணிக்கு வேலைக்கு போகணுன்னு போய் தியானத்தில் உட்கார முடியாது. ஏன்னா ஏதுக்குது 12 மணி ஆகிடும், வேலை போயிடும். அதனால் விழிப்பிலே மணி என்ன ஆச்சுன்னு தெரியல, 7 ஆயிடுச்சா, வேலைக்கு போகணுமே, இதெல்லாம் தியானம் கிடையாதுமா. சும்மா தன்னையே தான் ஏமாற்றிக்கிறது. தியானம் என்று வழிமுறையோடு போகும்போது உன் நிலையை இழக்கணும். நீ கடவுள் நிலைக்கு போகணும், அதான் தியானம். உன்னை இறைவனுக்கு தானமாக்கிடணும். இதை தான் பாம்பாட்டி சொன்னார், உடல் பொருள் ஆவி 3ம் தானம் வாங்கி எங்கள் சட்குருன்னாரு. இது 3ஐயும் கொடுத்துட்டு பிறகு உனக்குன்னு என்ன இருக்குது, அதான் தியானம். கண்ணு மூடி உட்காந்திங்க, இதெல்லாம் தியானம் நினச்சிக்க போகிற. சொல்லுமா சுவாமி. இப்போ வந்து இந்த பெண் ஆசை, பெண் மோகம், இதை வந்து தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி? ஒன்றுமே பண்ண முடியாதுமா. பண்ண முடியாது. ஈர்ப்பு பொருள் அது. அந்த மோகம்ன்றது இல்லைன்னா உலக உற்பத்தின்னு ஒன்று இருக்காது. அது ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. அதனால் இது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மோகம் கட்டுக்குள்ளே இருக்கணும். கட்டை மீறும் போது அது ஆபத்தை உண்டாக்கும். சுவாமி, இப்போ சில போது வந்து நமக்கு தெரியும் இது வந்து செய்தால் தவறு, இது செஞ்சால் பாவம்னு. ஆனால் நம்ம சூழ்நிலைகளால் தள்ளப்பட்டு சில செயல்களை செஞ்சிடறோம், அது பாவ செயல்கள்னு தெரிஞ்சும். ஆனால் நம்ம மனசு அதை ஏற்றுக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லையும் நம்மளுக்கு பாவங்கள் பாவம் தான். எப்படி செய்தாலும் பாவம் தான். பாவம்னு உன்னுடைய மனசுக்கு எப்போ பட்டுச்சோ அது பாவம் தான். ஏன்னா உண்மையாக நல்லவனாக இருக்கிறவன் எந்த நிலையிலையும் அந்த தவறை பண்ண மாட்டான். எவ்வளோ துன்பம் வந்தாலும் வரட்டும் அப்படின்னு நிற்பானே தவிர அந்த பாவ செயலுக்கு ஈடுபட்டுற மாட்டான். ஈடுபட்டுட்டான்னா அவன் மனம் பலவீனமாகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து குழந்தை வளர்ப்பில் வந்து குழந்தை வந்து நல்ல குழந்தையாக இருக்கிறதுக்கு பெற்றோரோட பங்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில சமயங்களில் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பெற்றோர்கள் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. நம்ம பேசியும் கேள்விப்பட்டிருப்போம், இவ்வளோ நல்ல அம்மா அப்பாவுக்கு வந்து எப்படி இப்படி நீ வந்து பிறந்தடா அப்படி நான் சொல்லியிருக்கேன். நம்ம அதுக்கு என்ன சுவாமி? ஏற்கனவே எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னு. தாய் தப்பன் தங்கமானவங்க, ஆனால் அவங்களுக்கு பிறந்த குழந்தை கொடூரமானு தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் ஊரே பழிக்கும். ஐயோயோ புண்ணியமாதான் தாய் தகப்பனுக்கு பிறந்த புள்ளியா இது, ஊர் தாலியா இருக்குது அப்படின்னு திட்டுவாங்க. இது தாய் தகப்ப வெளியவே தலை காட்ட முடியாத ஆயிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? தாய் தகப்பனை பார்த்தீங்கன்னா கொடூரமானவனா இருப்பான், நல்ல புள்ள பிறந்திருக்கும். அப்போ ஊர் சொல்லுவான் அவனுக்கு பிறகுற புள்ளியாயா இதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆனால் மக்கள் அறியறது இல்லைம்மா. அதனால் அவங்களுக்கு துன்பத்தை வளர்த்துக்கிறாங்க. இப்போ நீ இருக்கிற, நீ 4 வீடு கட்டி வச்சுக்கிற. 4 வீட்டில் ஒரு வீட்டில் தான் நீ இருக்க போகிற இல்லை, 3 வீடு கொடுத்தோன்னு விட போகிற. ஆனால் வீடு என்னமோ உண்டு தான். ஆனால் கொடுத்தனுங்கிறவங்க உங்கால் இல்லையா, அவங்க யாரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வாழ போகிறாங்க. இல்லைம்மா நான் வீட்டுக்காரம்மா வாழ்கிற மாதிரியே நான் வாழ்வேன்னு சொல்லுவாங்கள்ல, வாழவே முடியாது. அந்த மாதிரி அந்த பிள்ளையினுடைய உடலுக்குது அது நீ செய்த கூடு. ஆனால் அதுக்குள்ளே பூந்த ஆன்மா இருக்குது, அது கொடூரமானது இல்லையா. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லிக்கிறேன், ஒரு குழந்தை பிறந்த உடனே தாயினுடைய சுவாசத்தில் அந்த குழந்தை வளர்ந்தது. ஆனால் குழந்தை பிறந்த உடனே தொப்புல கட் பண்ண உடனே தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள கனெக்ஷன் தொடர்பு அறுந்து போச்சு. அப்போ அந்த தொடர்பு இல்லாத போது அது பிணமும் கிடையாது, உயிரும் கிடையாது, பிண்டம்னு பேர் அதுக்கு. அப்போ தட்டும் போது அது ஆணு வாய் திறக்கும் போது உயிர் வரும். தண்ணி தெளிப்பாங்க, தட்டுவாங்க, அப்போ உயிர் வந்துடும்.
உயிர் வரும்போது அது வாய் திறக்கும், வாய் திறக்கும் போது அதனுடைய ஆன்மா உள்ள பூந்துடும். அகார உகாரம் மகாரம் அது. அது புகுந்தது நல்லதா இருந்ததுன்னா அந்த குழந்தை நல்லபடியா வளரும். புகுந்தது கொடூரமா இருந்தா கொடூர குழந்தையாயிடும். தாய் தப்பனுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான்.